opportunity. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு கொடுத்த வாய்ப்பிற்காகவும் பிரதர் நலன்குமார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி நான் சொல்லுகிறேன். I always admire brother Nalan. எப்பொழுதுமே பிரதர் நலனை நான் பாராட்டுவேன். And every time he conducts a meeting or conducts an anniversary of a ministry, it's always so beautiful. அவர் எப்பொழுதுமே ஒரு கூட்டத்தை நடத்தினாலும் சரி, ஒரு ஆண்டு விழாவை நடத்தினாலும் சரி, மிக அருமையாக அதை நடத்துகிறார். He doesn't show off too much. அதிகமா அவர் தன்னை காண்பித்துக் கொள்ள மாட்டார். And this is the first time I've ever seen him coming on a stage and speaking. வாழ்க்கையிலே முதல் முறையா அவர் இப்போதான் பேசுறதே நான் கேட்டிருக்கிறேன். And he does it silently, but glory belongs to God. அவர் மிக அமைதலாக இந்த பெரிய ஊழியத்தை செய்கிறார். மகிமை கர்த்தருக்கு மாத்திரம் உண்டாவதாக. And I want to thank him for that. அதற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். And I pray for him and for his ministry and the entire family of Jesus Loves Ministry. இயேசு நேசிக்கிறார் ஊழியங்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, அவருடைய குழுவினருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். And today is a wonderful day, August 15th, the Independence Day. அருமையான ஒரு நாள், ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின விழா. And today I want to caption what I'm talking with you as இந்த நாளிலே நான் என்ன பேச போகிறேன் என்பதை உங்களுக்கு தலைப்பாக சொல்ல விரும்புகிறேன். India is free, but is your soul free? நம்முடைய ஆத்துமா விடுதலை ஆகும் பொழுது இந்தியா உண்மையாகவே விடுதலை ஆகும். Now India is already free. ஏற்கனவே இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது. But the question is, are you and I free in our soul? ஆனால் கேள்வி என்னவென்றால், நம்முடைய ஆத்துமாவிலே ஒரு விடுதலை உண்டாயிருக்கிறதா? Today even as we celebrate, what are we celebrating? We are remembering and celebrating what happened on August 15th of 1947. 1947 நடந்த அந்த சம்பவத்தை இன்றைக்கு ஒரு கொண்டாட்டமாக தேசத்திலே நாம் கொண்டாடுகிறோம். We honor the sacrifice of those who fought for our nation's freedom. நம்முடைய தேசத்தின் சுதந்திரத்திற்காக போராடினவர்களை இந்த நாளிலே நினைவு கூறுகிறோம். When they raise the flag and when you see the flag that goes up, it reminds us that the freedom that you and I enjoy has come with an expense. It's very costly. கொடி ஏற்றும் போதெல்லாம், கொடி மேலே பறக்கும் பொழுதெல்லாம் நமக்கு முன்னே வாழ்ந்த தேசபக்தர்கள் செய்த தியாகத்தை நாம் நினைவு கூறுகிறோம். But this morning I want to talk about a greater freedom than a political freedom. இந்த அரசியல் சுதந்திரத்தை விட மிகப்பெரிய ஒரு சுதந்திரத்தை நான் உங்களோடு பேச போகிறேன். A nation can be free at large, but the citizens can be bound. ஒருவேளை ஒரு தேசம் சுதந்திரம் அடையலாம், விடுதலை அடையலாம், ஆனால் ஜனங்கள் இன்னும் சிறையிருப்புக்குள்ளே இருக்கலாம். India may be free from a foreign rule. ஒருவேளை நாம் அயல்நாட்டு அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலையாகி இருக்கலாம். But people can be enslaved by sin and addiction. ஆனால் அடிமைத்தனத்திலேயும் பாவத்திலேயும் ஜனங்கள் இன்னும் சிறைப்பட்டு இருக்கலாம். People are enslaved in fear and bitterness. ஜனங்கள் இன்னும் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They are enslaved in greed and hatred and pride and guilt. இன்றைக்கும் அநேகர் பாவத்திலேயும் வெறுப்பிலேயும் அவர்கள் சாபத்திலேயும் காணப்படுகிறார்கள். And in John 8:34 it says, யோவான் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்கிறது, Jesus said, whoever commits sin is enslaved to sin. பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். So I want to ask you a question this morning. ஆகவே இந்த காலைவேளையிலே உங்கள் முன்பதாக ஒரு கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். Our country India is free. நம்முடைய தேசமாகிய இந்தியா விடுதலையாகி இருக்கிறது. But I want to ask you a question this morning. Is your soul free for Christ? ஆனால் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுடைய ஆத்துமா விடுதலை அடைந்திருக்கிறதா? I want to share from the Bible a very simple story. மிக எளிமையான ஒரு சம்பவத்தை வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். It's not a deep story with a deep truth. அது ரொம்ப ஒரு ஆழமான
கதையோ அல்லது ஆழமான அர்த்தமோ உடையதல்ல. You know, a very simple story that comes as a reminder, a simple reminder for you and for me this morning on our Independence Day. இந்த சுதந்திர தின விழாவிலே மிக எளிமையான ஒரு நினைப்பூட்டலை நான் உங்களுக்கு இந்த கதையின் மூலமாய் சொல்ல விரும்புகிறேன். You know, Jesus talks about a story about a rich man and a beggar. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு ஐஸ்வரியவானை குறித்தும் ஒரு பிச்சைக்காரனை குறித்தும் ஒரு உவமையை சொல்லுகிறார். You know, Jesus introduces in Luke chapter 16, he introduces about a rich man. லூக்கா 16ஆம் அதிகாரத்திலே ஒரு ஐஸ்வரியவானை குறித்து இயேசு அறிமுகப்படுத்துகிறார். Jesus says he lived a life so lavish. அவன் ஆடம்பரமாய் வாழ்ந்தான். He had the freedom to eat. அவன் சாப்பிடுவதற்கு சம்பரமாய் ஆகாரங்கள் இருந்தது. You know, he had the freedom to dress so well. அவன் சுயாதீனமாய் நன்றாய் உடுத்துவதற்கு ஏராளமான உடைகள் இருந்தது. He had the freedom to enjoy the wealth that he had. அவனுக்கு இருந்த சொத்துக்களை அனுபவிக்கிறதற்குரிய அதிகாரம் அவனுக்கு இருந்தது. Freedom to live in luxury. அவன் ஆடம்பரமாய் ஊதாரித்தனமாய் சொகுசாய் வாழ்ந்தான். When you looked at that rich man, it seemed that he had everything in life and he enjoyed everything and completely free. இந்த ஐஸ்வரியமான மனிதனை பார்க்கும் பொழுது அவனுக்கு எல்லாம் இருக்கிறது, அவன் அனுபவிக்கிறான் என்று நான் நினைக்கிறேன். But spiritually this rich man was a slave. ஆனால் ஆவிக்குரிய விதமாய் பார்க்கும் பொழுது இவன் ஒரு அடிமைத்தனத்திலே இருக்கிறான். His own possession controlled him. அவனுடைய முழு சொத்துக்களும் அவனை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது. The own comfort that he was enjoying was controlling him. அவன் அனுபவிக்கிற எல்லாவற்றுக்கும் அவன் அடிமையாயிருந்தான். His earthly life controlled him completely. உலக பிரகாரமான வாழ்க்கை அவனை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தது. You see, he had the freedom of lifestyle, but he had no freedom of his soul. அவனுடைய வாழ்க்கையிலே விடுதலையோடு அவன் எல்லாவற்றையும் அனுபவித்தான். அவனுடைய ஆத்துமாவிலே விடுதலை இல்லாதவனாயிருந்தான். Imagine in 1947 on the day of independence. 1947ஆம் ஆண்டு சுதந்திர தின விழா அன்று, you know, the British flag came down and the Indian flag was raised up. ஆங்கிலேயர்களுடைய கொடி இறக்கப்பட்டு இந்தியாவினுடைய கொடி ஏற்றப்பட்டது. You know, a nation celebrated so powerfully. தேசமே அதை கொண்டாடியது. You know, but even though we politically got the freedom, அரசியல் விதமாக நாம் விடுதலை பெற்றாலும் it's only external. அது ஒரு வெளிப்புறமான காரியம். But still there is a ruler that is ruling us internally and we are controlled by him. ஆனாலும் இன்றைக்கு நமக்கு உள்ளே ஏதோ ஒன்றினாலே நாம் கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். You know, you can remove that external ruler, but you cannot remove that is enslaved and that you are controlled by. வெளியிலே நம்மை ஆளுகிறவர்களை விட்டு நாம் விடுதலையாகி விட்டோம். ஆனால் உள்ளே ஆளுகிற அவனிடத்திலிருந்து நாம் இன்னும் விடுதலையாகாமல் இருக்கிறோம். You see, sin can become the master of your human heart. பாருங்க, உங்களுடைய இருதயத்தினுடைய எஜமானாக உங்களுடைய பாவம் இருக்க முடியும். You know, a person can say, you know, I'm free to do whatever I want. நான் எதை வேணாலும் செய்வேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம். But if sin is controlling you, you are truly not free. ஆனா உங்க இஷ்டத்துக்கு நீங்கள் பாவம் செய்வீர்களேயானால் உண்மையாகவே நீங்கள் இன்னும் சுதந்திரம் அடையவில்லை. You know, Jesus said in John chapter 8 and verse 36. யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே இயேசு என்ன சொல்லுகிறார்? Jesus said beautifully, how will you be set free? எப்படி நீங்கள் விடுதலையாக முடியும், சுதந்திரம் அடைய முடியும் என்று இயேசு அழகாய் சொல்லுகிறார். Jesus said, only if the Son therefore shall make you free, you shall be free indeed. ஆகையால் குமார் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். You see, this Independence Day, இந்த சுதந்திர தின விழாவிலே there is something that you and I need to examine ourselves. நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். Just not celebrating outwardly that we are free politically and there is nobody ruling. We need to ask the question, not as a citizen but as a human, am I free
indeed. நாம் யாருக்கும் நான் அடிமை இல்லை, நான் விடுதலையாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லனா உண்மையாகவே ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறாரா? நான் விடுதலையாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? And Jesus said, only if the Son sets you free, you shall be free indeed. Otherwise you are still bound and you still have no freedom in life. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். Now Jesus also introduces another character, a beggar named Lazarus. இன்னொரு மனிதனை, இன்னொரு குணாதிசயத்தை அங்கே பார்க்கிறோம். அவன் பிச்சைக்காரனாகிய லாசரு. You know, Lazarus was seen by the world as a beggar. உலக பிரகாரமாக லாசருவை ஒரு பிச்சைக்காரனாய் ஜனங்கள் பார்க்கிறார்கள். But God saw a soul in that man. ஆனால் தேவனோ அவனை ஒரு ஆத்துமாவாக பார்க்கிறார். You know, how does the Bible portray him? வேதம் அவனை எப்படி காட்டுகிறது? Lazarus was a sick man. லாசரு ஒரு நோயாளியாக இருந்தான். He was hungry and he was ignored by everybody. அவன் பசியாக இருந்தான், அநேகரால் புறக்கணிக்கப்பட்டவனாய் இருந்தான். And he was lying at the gates of this rich man. இந்த ஐஸ்வர்யவானாய் இருக்கிறவனுடைய வாசலிலே அவன் இருந்தான். But there is one beautiful thing that is engraved in the Bible. ஆனால் வேதாகமத்திலே ஒரு அழகான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. Jesus only calls the rich man as rich man. இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யவானை தான் ஐஸ்வர்யவான் என்று சொன்னார். But Jesus knew the name of this beggar and his name was Lazarus. ஆனால் இந்த பிச்சைக்காரனை பிச்சைக்காரன் என்று சொல்லாமல் லாசரு என்று சொல்கிறார். You know, the world may not know your name today. பெயரை சொல்லுங்க. உலகம் ஒருவேளை உங்களுடைய பெயரை அறியாமல் இருக்கலாம். But God knows your name. ஆனால் தேவனோ உங்கள் பெயரை அறிந்திருக்கிறார். He knows you even before you were formed in the womb of your mother. உங்களுடைய தாயின் கர்ப்பத்திலே நீங்கள் உருவாகுவதற்கு முன்பதாகவே உங்களை அறிந்திருக்கிறார். Even before the foundations of the world was laid, he knew you. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் உங்களை அறிந்திருக்கிறார். He has a plan and a purpose for your life. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திட்டத்தையும் ஒரு நோக்கத்தையும் அவர் வைத்திருக்கிறார். The world may overlook you in your life. உங்களை கண்டும் காணாமல் இந்த உலகம் இருக்கலாம். But God sees every detail of yours. ஆனால் உங்கள் உட்கார்தலையும் உங்கள் எழுந்திருக்குதலையும் தேவன் அறிந்திருக்கிறார். You see, the world saw him as a beggar, but God measured him as a soul. உலகம் அவனை பிச்சைக்காரனாய் பார்த்தபோது ஆண்டவர் அவனை ஒரு ஆத்துமாவாக பார்க்கிறார். You see, the world may measure you by the wealth and the money you have. உலகமானது உங்களுடைய சொத்துக்களையும் உங்களுடைய பணத்தையும் வைத்து உங்களை மதிக்கிறது. But God measures a man only by the condition of his soul. ஆனால் தேவனோ உங்கள் இருதயத்தின் உங்கள் ஆத்துமாவின் நிலைமையை வைத்துதான் உங்களை பார்க்கிறார். So Jesus introduces two people. One is a rich man and one is a beggar. ஆகவே இயேசு இருவரை அறிமுகப்படுத்துகிறார். ஒருவன் ஐஸ்வர்யவான், இன்னொருவன் பிச்சைக்காரன். And then Jesus goes on to say, அதற்கு பிறகு இயேசு என்ன சொல்லுகிறார்? and it came to pass that both of them died, the rich man and the beggar. இரண்டு பேரும் ஐஸ்வர்யவானும் பிச்சைக்காரனும் ஒரு நாள் மரித்து போகிறார்கள். See, once they died, you know, it becomes meaningless because there's no rich or there's no poor. பாருங்க, மரணம் என்று வந்து விட்டால் ஒரு வித்தியாசம் இல்லை. பணக்காரனும் கிடையாது, பிச்சைக்காரனும் கிடையாது. The rich man wealth was not able to save him. அந்த பணக்காரனுடைய பணம் அவனை காப்பாற்ற முடியவில்லை. Neither the Lazarus, the beggar's poverty was not able to condemn him. இந்த பிச்சைக்காரனுடைய தரித்திரமும் அவனை விட்டு வைக்கவில்லை, அவனும் மரிக்கிறான். Now for these two people one thing became common. பாருங்க, இந்த ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு விஷயம் என்ன? And what is that? என்னது? Eternity became an issue. நித்தியம் ஆரம்பிக்கிறது. You know, eternity is what we need to think today. நித்தியத்தை தான் ஒரு காரியமாய் ஒரு பிரச்சனையாய் நாம் நினைக்க வேண்டும். And then Jesus said that the rich man went to hell and the beggar came to heaven. வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான் நரகத்திற்கு போனான், லாசரு பரலோகத்திற்கு போனான். And in hell, Jesus said, and in hell he lifts up his eyes being in torments. நரகத்திலே அவன் உபத்திரவப்பட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான்.
there is a great separation between the rich man and the beggar. அந்த பிச்சைக்காரன் இருக்கிற இடத்திற்கும் ஐஸ்வரியவான் இருந்த இடத்திற்கும் ஒரு பெரிய பிளவு உண்டாயிருக்கிறது. You see, the rich man suddenly realized that he ignored something that was so important in life, and that was eternity. நித்தியத்திலே ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை அவன் பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். And he cried out to God. அவன் தேவனை நோக்கி கதறுகிறான். Would you send somebody to my brothers? என்னுடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்திற்கு என்னை அனுப்பும் என்று சொல்கிறான். You know, I don't want my brothers and my family to come to the same place where I am being tormented. நான் இருக்கிற இந்த இடத்திற்கு என்னுடைய சகோதரர்கள் வரக்கூடாது என்று ஐஸ்வரியவான் ஜெபிக்கிறான். You see, that's the urgency of redeeming our soul. நம்முடைய ஆத்துமாவை விடுதலையாக்குகிறது என்றால் அவ்வளவு அவசரமும் அவசியமாயிருக்கிறது. You see, today even as we celebrate this freedom of our nation, பாருங்க, இன்னைக்கு நம்முடைய சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடும்போது, but our nation needs another freedom. நம்முடைய தேசத்துக்கு இன்னொரு விடுதலை தேவையாயிருக்கிறது. You know, freedom from sin of our life, நம்முடைய வாழ்க்கையின் பாவத்திலிருந்து விடுதலை, freedom from hating one another, ஒருவரை ஒருவர் பகைக்கிறதிலிருந்து விடுதலை, freedom from corruption and freedom from addiction, ஊழலிலிருந்து விடுதலை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, freedom from unforgiving one another, ஒருவரை ஒருவர் மன்னிக்காததிலிருந்து விடுதலை, freedom from fear and spiritual darkness, பயத்திலிருந்தும் அந்தகாரத்தின் இருட்டுக்கும் நமக்கு ஒரு விடுதலை தேவையாயிருக்கிறது. I want to ask you one question this morning. இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். Can we go and tell our CM Vijay, நம்முடைய முதலமைச்சர் விஜயை பார்த்து, can please give us the freedom from sin and corruption and hatred and unforgiveness? Can he give us politically? ஐயா, பாவத்திலிருந்தும் எங்களுக்கு அடிமைத்தனத்திலிருந்தும் பகையிலிருந்தும் மன்னிக்காத தன்மையிலிருந்தும் விடுதலை கொடுங்கள் என்று கேட்க முடியுமா? I'll go give him 1 crore from Christian minority. கிறிஸ்தவ சிறுபான்மையினருக்கு 1 கோடி நான் தருகிறேன். Please take this away from our state. ஆகவே இதை இவ்வளவு நாங்கள் தருகிறோம், நீங்கள் எங்களிடத்திலிருந்து இதெல்லாம் எடுத்துருங்கன்னு சொல்ல முடியுமா? This cannot be purchased or achieved by a political party. இப்படிப்பட்ட ஆத்தும விடுதலை பணத்தினாலும் வாங்க முடியாது, எந்த அரசியல் தலைவரும் கொடுக்க முடியாது. True freedom comes when you put your trust in Jesus Christ. உண்மையான விடுதலை இயேசுவை நம்பும்போது மாத்திரமே நமக்கு கிடைக்கிறது. And that's why Jesus said in John chapter 8 and 36. ஆகவே தான் இயேசு யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே சொல்கிறார், If only the Son will set you free, you shall be free indeed. Otherwise you are still bound by your friend. உண்மையாகவே குமாரனாகிய இயேசு உங்களை விடுதலையாக்கினால் மட்டுமே நீங்கள் விடுதலையாவீர்கள். Independence today, what we celebrate, has come with a tremendous price. இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற இந்த சுதந்திர தின விழா நிறைய தியாகங்களினால் வந்தது. Countless people and thousands of people have shed their blood so we can live in freedom today. கோடிக்கணக்கான சுதந்திர போராட்ட வீரர்கள் தங்களுடைய ரத்தத்தை சிந்தினபடியினாலே தான் இன்றைக்கு நாம் இதை கொண்டாடுகிறோம். And today we honor the sacrifice of our forefathers. இன்றைக்கு நம்முடைய முற்பிதாக்கள் தேசபக்தர்களுடைய தியாகத்தை நாம் கனம் பண்ணுகிறோம். But there was another sacrifice. ஆனால் இன்னொரு தியாகம் இருக்கிறது. At the Calvary there was a cross. பாருங்க, கல்வாரி சிலுவை. Jesus Christ shed his blood so that you and I can have freedom of a soul and have eternity. நீங்களும் நானும் ஆத்துமாவிலே விடுதலை அடையும்படியாய் நித்திய வாழ்க்கைக்கு செல்லும்படியாய் இயேசு தன்னை ஒப்புக் கொடுத்தார். Bible says in 1 Corinthians 15 and 3. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, Christ died for our freedom and for our sins. கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். You see, the national flag today we have, நமக்கு இன்னைக்கு இருக்கிற தேசிய கொடியை பார்க்கிறோம். it symbolizes and signifies the price that was paid by our forefathers. நம்முடைய தேசபக்தர்கள் நமக்காக செய்த தியாகத்தை அது காட்டுகிறது. That signifies the cost of the freedom we have. நமக்காக
போராட்டத்தினால் கிடைத்த வெற்றியை அந்த தேசிய கொடி காட்டுகிறது. And the cross for us as Christians, it reminds us of the price that Jesus paid at the cross of Calvary for eternal freedom. அதே போல சிலுவையானது இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்த அந்த மரணத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. Imagine two flags standing in front of you. உங்களுக்கு முன்னாலே ரெண்டு கொடிகளை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். The Indian flag represents the freedom of our nation. ஒன்று நம்முடைய இந்திய கொடியானது நமக்கு சுதந்திரத்தை கொடுத்ததற்கு அடையாளமாக இருக்கிறது. And the cross represents the freedom of your soul. இன்னொன்று அந்த சிலுவை நம்முடைய ஆத்மாவுக்கு கிடைத்த விடுதலைக்கு அடையாளமாக இருக்கிறது. The Indian flag will look at you and tell you you are free from foreign rule. தேசிய கொடி நம்மை பார்த்து சொல்கிறது, நீ அயலகத்தாருடைய ஆட்சியிலிருந்து சுதந்திரம் அடைந்திருக்கிறாய். And the cross that will look at you and tell you you can be free as a man from the sin. ஆனால் சிலுவை சொல்கிறது, ஒரு மனிதனாய் ஒரு மனுஷியாய் நீ பாவத்திலிருந்து சுதந்திரம் அடைந்திருக்கிறாய். The flag represents the freedom of your country. தேசிய கொடியானது நம்முடைய தேசத்தினுடைய சுதந்திரத்தை காட்டுகிறது. And the cross represents the freedom of your eternity. ஆனால் சிலுவையானது நித்தியத்துக்கும் கர்த்தர் நம்மை விடுதலையாக்கினதை காட்டுகிறது. And today as Indian, as citizen, it is a must we celebrate our national freedom. ஆகவே இன்றைக்கு இந்தியர்களாய் இருக்கிற நாம் நிச்சயம் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாட வேண்டும். But as human beings, we must ask, am I spiritually free indeed? தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம், மனிதராய் இருக்கிற நாம், உண்மையாகவே நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆத்மாவிலே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேனா? My friend, today even as we celebrate India's freedom, I want to ask you one question. இந்த நாளிலே அருமையான நண்பரே, உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். Are you truly free in your heart? உங்களுடைய இதயத்திலே நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்களா? Only Jesus can set you free. இயேசு மாத்திரமே உங்களை விடுதலையாக்க முடியும். I want to ask you this question again. மறுபடியும் இந்த கேள்வியை நான் வைக்கிறேன். Have you put your trust in Jesus? இயேசுவின் மேலே உங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கிறீர்களா? I want to ask you, are you washed in the blood of Jesus? இயேசுவின் இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்களா? You may be politically free. நீங்கள் உலக பிரகாரமாய் விடுதலை கொண்டாடலாம். But are you bound in your sin? ஆனால் உங்கள் பாவத்திலே நீங்கள் கட்டப்பட்டிருக்கலாம். Maybe you smile publicly. ஒருவேளை வெளியிலே நீங்கள் சிரிக்கலாம். But you cry privately in life. ஆனால் இதயத்திலே நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். Maybe you think that people think that you have everything. எல்லாமே உங்களுக்கு இருக்கிறதாக மற்றவர்கள் நினைக்கலாம். But your heart is totally empty today. ஆனால் உங்கள் இதயமோ இன்றைக்கு வெறுமையாய் இருக்கிறது. Maybe you also have money but there is no peace in your family. உங்களுக்கு பணம் இருக்கிறது, ஆனால் குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். Maybe you have success in life. வாழ்க்கையிலே வெற்றி அடைந்திருக்கலாம். But you have no salvation of knowing Jesus as your இயேசுவை personal அறிகிற Savior. அந்த ரட்சிப்பை நீங்கள் பெறாமல் இருக்கலாம். And today Jesus is calling you. இன்றைக்கு இயேசு உங்களை அழைக்கிறார். If you have not known him in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே அவரை அறியாதவர்களாய் இருந்தால், if you have not accepted Jesus in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவை இதுவரைக்கும் நீங்கள் அறிந்து கொள்ளாதவர்களாய் Jesus இருந்தால், is calling you today. இயேசு இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். There is only one chance. ஒரே ஒரு சந்தர்ப்பம். Make that decision today. இன்றைக்கே ஒரு தீர்மானம். In Matthew chapter 11 and 28, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். Jesus says beautifully, இயேசு மிக அழகாக சொல்லுகிற ஒரு வாக்கியம். call unto me, என்னை நோக்கி கூப்பிடுங்கள், all that you labor and heavy laden, and I will give you rest. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். You don't need another religion or philosophy. பாருங்க, இன்னொரு தத்துவமோ இன்னொரு மதமோ நமக்கு தேவையில்லை. You don't need another political solution. இன்னொரு அரசியல் தீர்வு நமக்கு தேவையில்லை. All you need for your soul is Jesus within you. உங்கள் ஆத்மாவுக்கு தேவை எல்லாமே ஒன்றே ஒன்று, அவர்தான் இயேசு. And today, even as we celebrate Independence Day, இந்த நாளிலே நாம் சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். we as a family should pray, Lord, bless India, Lord. ஆண்டவரே, கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், எங்கள் தேசத்தை
ஆசீர்வதியும். Lord, save India, Lord. அது மாத்திரமல்ல, எங்கள் தேசத்தை ரட்சியும். Lord, save all our families, Lord. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை எல்லாம் ரட்சியும். Lord, save our young people, Lord. எங்களுடைய வாலிபர்களை ரட்சியும். Save our villages, Lord. ஆண்டவரே, எங்கள் சொந்த பந்தங்களை ரட்சியும். Lord, save our cities, leaders and the churches and the entire nation, எங்களுடைய பட்டணத்தையும் தலைவர்களையும் அதிகாரிகளையும் ரட்சியும் ஆண்டவரே. And let the church arise with one message. ஒரே ஒரு செய்தி தான் இன்றைக்கு திருச்சபைக்கு. We need to arise with one voice and one message. ஒரே சத்தத்தோடு நாம் ஒன்றிணைந்து ஒரே செய்தியை தான் சொல்கிறோம். And what is that message? அந்த செய்தி என்ன? The message is Jesus saves. இயேசு ரட்சிக்கிறார். Only Jesus saves. இயேசு மாத்திரமே ரட்சிக்க முடியும். There is no other name that can save us. வேற எந்த ஒரு நாமமும் நம்மை ரட்சிக்க முடியாது. In heaven or on the earth. வானத்திலும் பூமியிலும் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வேறொரு நாமம் இல்லை. The voice and the message should be one, that Jesus saves the humanity. எல்லாரும் ஒன்றிணைந்து இயேசுவே எங்கள் தேசத்தை ரட்சியும் என்று நாம் கூப்பிட வேண்டும். You know, India's freedom was purchased with sacrifices and bloodshed. நம்முடைய இந்திய தேசத்தினுடைய சுதந்திரம் அநேகருடைய போராட்டமும் ரத்தம் சிந்துதலும் அதனால தான் நமக்கு கிடைத்தது. And your salvation and my salvation was purchased by the blood of Jesus Christ. ஆனால் உங்களுடைய என்னுடைய ரட்சிப்பும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்கு கிடைத்தது. So today, even as we celebrate the freedom of our nation, it is important that we receive the freedom that Christ is offering us today. இந்த சுதந்திர தினத்திலே நாம் கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற அந்த உண்மையான விடுதலையை நாம் பெற்றுக்கொள்வோமாக. Because one day the Indian flag will no longer fly. ஒரு நாள் வரும்போது அந்த கொடி இருக்காது. Our houses will be gone. நம்முடைய வீடுகள் எல்லாம் போய்விடும். Our wealth will be gone. நம்முடைய சொத்துக்கள் போய்விடும். Our earthly achievements will be forgotten totally. நம்முடைய சாதனைகள் எல்லாவற்றையும் ஜனங்கள் மறந்து போய்விடுவார்கள். But your soul, even after you die, will live forever. ஆனால் உங்களுடைய மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று உங்களுடைய ஆத்துமா. And Jesus asked one question. இயேசு ஒரு கேள்வி கேட்கிறார். What will it profit a man if he gains the whole world and loses his soul over it? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? What profits a man? என்ன அவனுக்கு என்ன லாபம்? You know, today I want to ask you. நான் உங்களை பார்த்து ஒன்று கேட்கிறேன். This offer that Christ gives us is still open. கிறிஸ்துவனுடைய இந்த ஒரு சலுகை இன்றைக்கு உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. If you put your heart and your mind and trust in Jesus, there is a freedom of eternity. இந்த நாளிலே இயேசுவை நம்பும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பையும் சமாதானத்தையும் உங்கள் எல்லாருக்கும் கொடுக்க அவர் வல்லவராய். If the Son sets you free, you shall be free indeed. இயேசு விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். And I want to say, be free indeed. உண்மையாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். Jai Hind. ஜெய் ஹிந்த். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். Let's all stand up. எல்லாரும் தேவ சமூகத்திலே கண்களை மூடி எல்லாரும் கண்களை மூடி நல்ல ஒரு செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். இயேசு விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். வருஷங்களின் நடுவிலே நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன் இந்த வருஷத்தினுடைய 8வது மாதத்திலே இந்த சிரவண மகால் இந்த கூட்டத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு விசை நம்முடைய ஆத்துமாக்கள் உயிர்ப்பிக்கப்படுவதாக. பலவீனத்தோடும் சோர்வோடும் சமாதானம் இல்லாமல் வந்திருக்கிற யாராயிருந்தாலும் சரி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இயேசுவினிடத்திலே வாருங்கள். வாசற்படியில் நின்று உங்கள் இதய கதவை தட்டுகிறார். இயேசு மாத்திரமே ஒவ்வொருவருக்காக இந்த உலகத்திலே மரித்திருக்கிறார். இன்னைக்கு 80வது சுதந்திர தினத்தை
கொண்டாடுகிற நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான ஒரு சுதந்திரத்தையும் விடுதலையும் இயேசு நமக்கு தருகிறார். சாபம், பாவம், வியாதி, கட்டு, தரித்திரம், மந்திரம், தந்திரம் எல்லாவற்றிலும் விடுதலை இயேசு விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். சபைகள் எல்லாம் தூய்மையாகி சாட்சியாக வாழணுமே. எல்லாரும் சொல்லாமா? சபைகள் எல்லாம் தூய்மையாகி சாட்சியாக வாழணுமே. தேவா கதறுகிறே தேசத்தின் மேல் மனம் இறங்கும். கதறுகிறே தேசத்தின் மேல் சொல்லவா மனது இறங்கும். எழுப்புதல் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். எல்லாரும் பாடலாம், கரங்களை தட்டி. எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். கோடி மக்கள் சிலுவையை தேடி ஓடி வந்து சுகம் பெறணும். கோடி மக்கள் சிலுவையை தேடி ஓடி வந்து சுகம் பெறணும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவா கதறுகிறே தேசத்தின் மேல் மனம் இறங்கும். தேவா கதறுகிறே தேசத்தின் மேல் மனம் இறங்கும். எழுப்புதல் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். முதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். இதனாலே கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நாம் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். Thank you Lord for your word. வசனத்தை நமக்கு கொண்டு வந்த கர்த்தருடைய தாசனுக்காக, அவருடைய குடும்பத்திற்காய், ஊழியங்களுக்காய் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இன்றைக்கு முன்னால் என்று வாழ்த்துரை வழங்கிய எல்லா கர்த்தருடைய தாசர்களுக்காக, மேடையிலே அமர்ந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய தாசர்களுக்காக, முன்னாலே அமர்ந்திருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, அவருடைய திருச்சபைக்காக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆராதனை நடத்தின ஜாக்காக, அவருடைய மனைவி நான்சிக்காக, அவருடைய குழந்தைக்காக, இந்த கூட்டங்களை நமக்கு ஆர்கனைஸ் பண்ணின பிரதர் நலனுக்காக, அவருடைய துணைவியார் சகோதரி ஜெயாவுக்காக மற்றும் அவருடைய குழுவினருக்காக, ஆராதனை நடத்தின ஜிமுக்காக, அவருடைய மனைவி குழந்தைக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹalleluya. Thank you Lord. ஆண்டவரே உம்மை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே கலந்து கொண்ட எல்லா சபை விசுவாச குடும்பங்களுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்கு வாலண்டியர்ஸாக பணிபுரிந்த எல்லா சகோதர சகோதரிகள், உணவு காரியங்களை ஆயத்தப்படுத்தினவர்கள், இந்த ஹால் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணினவங்க எல்லாருக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நமக்கு நல்ல PA சிஸ்டத்தை அமைத்து கொடுத்திருக்கிற சகோதரனுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆசிர் டிவி அவருடைய நிறுவனருக்காக, குடும்பத்திற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இந்த ஊழியத்தை பொருளாலும் உழைப்பினாலும் ஜெபத்தினாலும் தாங்கின, இந்த கூட்டம் நடத்த காரணமாயிருந்த எல்லா குடும்பங்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்,
எல்லாரும் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எல்லா சத்தமாய் நிறைவாக ஓமலூர் பகுதியிலே ஊழியம் செய்கிற ஓமலூர் தாலுகா ஊழிய தலைவர் மூத்த போதகர் பாஸ்டர் டேவிட் ராஜா அவர்கள் முன்பாக வந்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் ஆண்டவருக்கென்றதை விசேஷித்துக் கொள்கிறான் எழுதியிருக்கிறத அன்பான சகோதரர் நலன்குமார் இந்த 15 ஆண்டுகளை அவர்கள் நினைவு கூர்ந்து தேவ சமூகத்திலே இந்த நல்ல நாளிலே அவர்களுடைய குடும்பத்தாரும் விசேஷித்துக் கொள்ளும்படியாக இந்த விசேஷித்த கூட்டத்தை அவங்க ஒழுங்குபடுத்தியிருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தாழ்வில் எங்களை நினைத்தவரை நான் துதிப்பேன் என்று சொல்லி சங்கீதம் 136 நாங்கள் வாசிக்கிற வண்ணமாக ஆண்டவருடைய உன்னதமான ஊழியத்திற்காக அவரை முன்குறித்து தெரிந்து கொண்டு ஆண்டவரை வேறு பிரித்து எடுத்து அவரை அவருடைய குடும்பத்தையும் கடந்த 15 ஆண்டுகளாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் இயேசு நேசிக்கிறார் இந்த கிருபை ஊழியத்தை அவருடைய கரத்திலே தந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படி கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எத்தனையோ மேடு பள்ளங்கள், ஏற்றத்தாழ்வுகள், எத்தனையோ சோர்வுகள், மன உளைச்சல்கள், இதன் மத்தியிலே ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய சமூகம் ஆண்டவர் கூட இருந்து நீ நடத்தி கொண்டு வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த 15வது ஆண்டிலே ஊழியர்களோடு விசுவாசிகளோடு தேவ மக்களோடு இணைந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த குடும்பமானது உமக்கு நன்றி சொல்லும்படியாக ஆண்டவரே இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தியதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஒரு விசை அன்பான சகோதரர் நலன்குமாரோடைய குடும்பத்தார் ஆண்டவரே அவருடைய குடும்ப மக்கள் அவரோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். யோவான் 1:50 வசனத்தில் வாசிக்கிறபடி ஆண்டவரே இந்த வாக்கு தத்தத்தின்படி இயேசுவின் நாமத்தில் அன்றைக்கு நார்த்தான வேலை பத்து சொன்னது போல அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டதினால விசுவாசிக்கிறாயா, இவைகளிலே பெரிதானவைகளை காண்பாய் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தாவே இந்த 15 ஆண்டுகளில் இல்லாத ஒரு வளர்ச்சியை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு மேன்மையை இந்த வருகின்ற ஆண்டுகளிலே கர்த்தர் தந்து அவரை அவருடைய குடும்பத்தையும் இந்த ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நீர் மகிமைப்பட போறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த கூட்டத்தை சிறப்பிக்கும்படி வந்த எல்லா சிறப்பு விருந்தினர்களுக்காக, எல்லா ஊழிய தலைவர்களுக்காக, எல்லா ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லா கர்த்தாவை திருச்சபை சேர்ந்த எல்லா மக்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். இதற்காக ஜெபித்தவர்கள், உழைத்தவர்கள், பிரயாசப்பட்டவர்கள், உழைத்தவர்கள் யாவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாளுக்கு பொருத்தமான தேவ செய்தி கொண்டு வந்த ரெவரண்ட் ரெஜினால் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். யாரெல்லாம் ஆண்டவரே ஆவியில ஆத்துமாவின் சரீரத்தில் ஒருவேளை விடுதலை இல்லாமல் வந்திருப்பார், கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி ஒவ்வொருவரையும் உள்ளும் புறமாக கர்த்தர் விடுதலை ஆரோக்கியத்தை தந்து கர்த்தர் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். தொடர்ந்து நாம மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் பொற்பாதம் அணிந்து வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ரெவரண்ட் டேவிட் ஜார்ஜ் கிருபாகரன் அவர்கள் வந்து நமக்கு ஆசீர்வாதம் கூறுவார்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் பிரசன்னமும் இந்த கூடுகையை மிக அற்புதமாய் முடிக்கவும், இந்த கூடுகையை கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட முது ஜனங்களோடும் இங்கு வந்திருக்கின்ற தலைவர்களோடும் நம்முடைய எதிர்கால தரிசனங்களோடும் இந்தியாவிற்கேற்ற உண்மை சுதந்திரத்தின் பணிக்காக நாம் தொடர்கின்ற தொடர் பணிகளோடும் என்றும் என்றும் சதா நாட்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அமர்கள் நான் தாமதமாக வந்தபடியினாலே என் அன்பு சகோதரன் நலன் அவர்களுக்கு குடும்பத்தின் சார்பிலும் ஐக்கியத்தின் சார்பிலும்
பொன்னாடை போர்த்தி உங்கள் மத்தியிலே கனப்படுத்த விரும்புகிறேன். தேங்க்யூ. இன்னும் பல ஆண்டுகள் உங்களுடைய ஊழியம் தொடரட்டும், மிகுந்த கனிகளை கொடுக்கட்டும். ஆண்டவருடைய நாமத்தினாலே நீங்கள் மோசே ஆசீர்வதித்த பொழுது உன் ஆயுசு நாட்களுக்கு ஒத்த பலனை தருவேன் என்று சொன்னது போல நீடூழி வாழ்ந்து இன்னும் பல அற்புதமான தேவனுடைய செயல்களுக்கு உங்களை கருவியாய் ஆண்டவர் பயன்படுத்த நெஞ்சார வாழ்த்துகின்றோம். தேங்க்யூ. தயவுசெய்து யாரும் எந்திரிக்க வேணாம். ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் vote of thanks. பிரதர் ஜாக் நன்றி சொன்ன பிறகு எந்திரிச்சு போங்க ப்ளீஸ். Praise the Lord. So it's my joy and privilege to give this vote of thanks on this wonderful occasion. இந்த அருமையான நாளிலே நன்றி சொல்ல தேவன் கொடுத்த வாய்ப்பிற்காக கர்த்தரை துதிக்கிறேன். 15th anniversary of Jesus Loves Grace Ministry. இயேசு நேசிக்கிறார் கிருபை ஊழியங்களின் 15ஆம் ஆண்டு விழாவுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். We give all the glory, honor to our Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் எல்லா மகிமையை நாம் செலுத்துகிறோம். For his faithfulness, grace and mercy. ஆண்டவருடைய உண்மைக்காக, அவருடைய நன்மைக்காக. As it is said in 1 Samuel chapter 7 verses 12. 1 சாமுவேல் 7:12 சொல்லப்பட்டிருக்கிறபடி Thus far the Lord has helped us. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். So indeed God has been faithful all these 15 years of his ministry. இந்த ஊழியத்திலே இத்தனை ஆண்டுகள் கர்த்தர் அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். We sincerely thank our special guest Pastor Reginald for bringing the God's word and being with us. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்த ரெவரண்ட் ரெஜினால்ட் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Our heartfelt thanks to all the pastors who has joined us. மேடையில் வந்திருக்கிற எல்லா போதகர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Special thanks to Pastor Paul J. Kumar for doing the Master of Ceremony. இந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்துகிற பாஸ்டர் பால் ஜே குமாருக்காக நன்றி சொல்லுகிறோம். And we also would like to thank the entire team who made this occasion this beautiful. மிக அழகாக இதை ஒழுங்கு செய்த ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுகிறேன். வால்யூம் குறைங்க. RC TV, Brother Enoch. RC TV, Brother Enoch. The venue owner, Mr. Prakash. Brother Prakash. Backdrop Chinnaraj. சொல்லிறீங்களா எல்லா பேரும் மாஸ்டர்? Cooking Marimuthu. சமையல் பண்ணின சகோதரர் மாரிமுத்து. Audio Shanmugam. ஆடியோ சண்முகம் அவர்கள். Pastor Karthik. Pastor Karthik. கிறிஸ்தவ ஐக்கியம் புகழேந்தி, அருள் ரோசாரியோ, பால்ராஜ். கிறிஸ்தவ ஐக்கியம் பிரதர் புகழேந்தி மற்றும் பிரதர் பால்ராஜ் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். And all the believers who has come here to support us, friends and family. எங்களுடைய ஊழியத்திற்கு ஆதரவு அளிக்கிற அருமையான நண்பர்கள், விசுவாச குடும்பத்தினர் யாவருக்கும் நன்றி சொல்லுகிறோம். As we move forward, please keep us in your prayers. தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். Let God be glorified. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Special lunches been arranged for you all. உங்களுக்காக விசேஷித்த ஒரு ஆகாரம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. Please join us and have a wonderful fellowship. ஆகவே நீங்கள் தயவு செய்து மதிய உணவு அருந்தி செல்லும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். Thank you. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நீங்க போலாம், உங்களுக்காக சாப்பிட்றதுக்கு போலாம். தேங்க்யூ.